ஓம் சாந்தி 9/9/2025. இனிமையான குழந்தைகளே, தங்கள் மீது தாங்களே கருணை காட்ட வேண்டும். படிப்பில் தீவிரமாக முன்னேறிச் செல்லுங்கள். எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்து தங்களது பதிவேட்டை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். கேள்வி: இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்காக முக்கியமாக எந்த அறிவுரை கிடைக்கிறது? அதற்காக எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை? பதில்: இந்த படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் கண்கள் மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கண்கள் தான் ஏமாற்றுகின்றன. இவைதான் குற்றமுடையதாக ஆகிறது. ஷரீரத்தை பார்ப்பதால் தான் கர்ம இந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை வருகிறது. எனவே கண்கள் ஒரு பொழுதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது. தூய்மையானவர்களாக ஆவதற்கு சகோதரர் என்ற உணர்வில் இருங்கள். நினைவு யாத்திரை மீது முழுமையான கவனம் கொடுங்கள். பாடல்: மனிதனே பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. யார் கூறியது? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு கூறுகிறார். எப்படி ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்கள் அனைத்து துக்கங்களும் நீங்கி போய்விடும் என ஆறுதல் சொல்வது போல அவரை மகிழ்ச்சியில் கொண்டு வருவதற்காக ஆறுதல் அளிக்கப்படுகிறது. இப்பொழுது அதுவோ எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள், இது எல்லை இல்லாத விஷயங்கள். இவருக்கு எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருப்பார்கள். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் மறக்க கூடாது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆவார். எனவே இதன் பொருள் அனைவரும் கீழான நிலையில் இருக்கிறார்கள். முழு உலகத்தின் மனிதர்கள், அதிலும் கூட குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். உண்மையில் நாம் சுகதாமத்தில் இருக்கும் பொழுது மற்ற தர்மத்தினர் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள் என்பது புத்தியில் வருகிறது. பாபா வந்திருந்தார், பாரதத்தை சுகதாமமாக ஆக்கி இருந்தார். எனவே விளம்பரம் கூட இது போன்று செய்ய வேண்டும். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நிராகார சிவத்தந்தை வருகிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். அவர் அனைவரின் தந்தையாவார். மற்ற அனைவரும் சகோதரர்கள். சகோதரர்கள் தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக புருஷார்த்தம் செய்கிறார்கள். அப்படியின்றி தந்தைமார்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது அல்ல. அனைவரும் தந்தைகளாக ஆகிவிட்டார்கள் என்றால் பிறகு ஆஸ்தியை யாரிடமிருந்து பெறுவார்கள்? சகோதரர்களிடமிருந்தா? இப்படி ஆக முடியாது. இதுவோ மிகவும் சுலபமான விஷயம். இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருக்கும். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். உலகத்தின் சரித்திரம், பூகோளம் மீண்டும் நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள். எனவே அவசியம் ஒரே ஒரு சரித்திரம், பூகோளம் தான் இருக்கும். அதுதான் திரும்பவும் நடைபெறுகிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரும். இரண்டிற்கும் நடுவில் சங்கம யுகம் அவசியம் இருக்கும். இதற்கு சுப்ரீம் புருஷோத்தம நன்மை செய்யக்கூடிய யுகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது உங்களது புத்தியின் பூட்டு திறந்துள்ளது. எனவே இதுவோ மிகவும் சுலபமான விஷயம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். புதிய உலகம் மற்றும் பழைய உலகம். பழைய விருட்சத்தில் அவசியம் அதிகமான இலைகள் இருக்கும். புதிய செடியில் கொஞ்சம்தான் இலைகள் இருக்கும். அது சதோ பிரதானமான உலகம் ஆகும். இதை தமோ பிரதான உலகம் என்று கூறுவார்கள். உங்களுடையது கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் புத்தியின் பூட்டு திறந்துள்ளது. ஏனென்றால் அனைவரும் சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வது இல்லை. எனவே தாரணையும் ஆவதில்லை. தந்தை முயற்சி செய்விக்கிறார், ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை. நாடகப்படி யார் நல்ல முறையில் படிப்பார்களோ கற்பிப்பார்களோ தந்தைக்கு உதவியாளர் ஆவார்களோ ஒவ்வொரு நிலையிலும் அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்
மாணவர்கள் கூட நாம் எவ்வளவு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி ஆவோம் என்பதை புரிந்திருப்பார்கள். தீவிரமான முயற்சி செய்பவர்கள் தீவிர வேகத்துடன் செய்வார்கள். எப்படியாவது தேர்ச்சி அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக தனியாக ஆசிரியரை வைக்கிறார்கள். இங்கு கூட அதிவேகத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். தங்கள் மீது தாங்களே கருணை காட்ட வேண்டும். இப்பொழுது ஷரீரம் விட்டால் இந்த நிலையில் என்ன பதவியை அடைவீர்கள் என்று பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா சட்டென்று கூறிவிடுவார். இதுவோ மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எப்படி எல்லைக்கு உட்பட்ட மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அதுபோல எல்லை இல்லாத மாணவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். தன்னிடம் அடிக்கடி இந்த தவறுகள் ஏற்படுகின்றன, பாவ கர்மங்கள் ஆகிறது என்பதை புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். பதிவேடும் கெட்டுவிட்டது என்றால் அதன் முடிவும் கூட அவ்வாறே கிடைக்கும். ஒவ்வொருவரும் தங்களது பதிவேட்டை வைக்க வேண்டும். பார்க்க போனால் நாடகப்படி அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி விடுகிறது. நமது பதிவேடோ மிகவும் மோசமாக உள்ளது என்று தாங்களே புரிந்திருக்கிறார்கள். புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பாபா கூற முடியும். பள்ளிக்கூடத்தில் பதிவேடு வைக்கப்படுகிறது. இது பற்றியோ உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கீதா பாடசாலை என்று பெயர் உள்ளது. வேத பாடசாலை என்று ஒரு பொழுதும் கூற மாட்டார்கள். பாடசாலையில் லட்சியம் உள்ளது. நாம் வருங்காலத்தில் இது போல ஆகிவிடுவோம் என்று. யாராவது அதிகமாக வேதங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கூட பட்டம் கிடைக்கிறது, வருவாய் கூட கிடைக்கிறது. ஒரு சிலரோ அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அது ஒன்றும் அழியாத சம்பாத்தியம் இல்லை, கூட வருவது இல்லை. இந்த உண்மையான வருமானம் கூடவே செல்லக்கூடியது. மற்ற அனைத்தும் அழிந்து போய் விடுகிறது. நாம் அதிகமான வருமானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் உலகிற்கு அதிபதியாக ஆக முடியும். சூரிய வம்ச பரம்பரை என்றால் அவசியம் குழந்தைகள் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். மிகவும் உயர்ந்த பதவி ஆகும். நாம் முயற்சி செய்து ராஜ்ய பதவியை அடைவோம் என்பது உங்களுக்கு கனவிலும் கூட இருக்கவில்லை. இது ராஜயோகம். அது உலகிய படிப்பு, வழக்கறிஞர் மற்றும் மருத்துவர் ஆவதற்கானது. படிப்பு மற்றும் படிப்பிக்க கூடியவரின் நினைவு இருக்கும். இங்கும் இது எளிதான நினைவு ஆகும். நினைவில்தான் உழைப்பு உள்ளது. தன்னை ஆத்ம அபிமானியாக உணர வேண்டி உள்ளது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் நிரம்புகிறது. நாங்களோ சிவபாபாவிற்கு பூஜை செய்து கொண்டிருந்தோம் என்று கூறுபவர்கள் அநேகர் வருகிறார்கள். ஆனால் ஏன் பூஜை செய்கிறார்கள் என்பது தெரியாது. சிவனுக்கு தான் பாபா என்கிறார்கள். வேறு யாருக்கும் அப்பா என்று கூற மாட்டார்கள். ஆஞ்சநேயர், விநாயகர் ஆகியோருக்கு பூஜை செய்கிறார்கள். பிரம்மாவிற்கு பூஜை செய்வது இல்லை. அஜ்மீரில் ஆலயம் இருக்கிறது. அங்கு இருக்கும் ஒரு சில பிராமணர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கலாம். மற்றபடி மகிமை ஒன்றும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணருக்கு, லக்ஷ்மி நாராயணருக்கு எவ்வளவு புகழ் பாடல்கள் உள்ளன. பிரம்மாவின் பெயர் இல்லை. ஏனென்றால் பிரம்மாவோ இந்த சமயம் கருமையாக உள்ளார். பிறகு தந்தை வந்து இவரை தத்தெடுக்கிறார். இது மிகவும் எளிதான விஷயம். எனவே தந்தை குழந்தைகளுக்கு பல்வேறு விதங்களில் புரிய வைக்கிறார். சிவபாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கட்டும். அவர் தந்தையும் ஆவார், ஆசிரியர், குருவும் ஆவார். சிவபாபா ஞானக்கடல் நமக்கு படிப்பிக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் 3 காலங்களையும் உணர்ந்தவர் ஆகியுள்ளீர்கள். ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆத்மா அழியாதது ஆகும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களின் தந்தை அழிவில்லாதவர். உலகத்தில் இது யாருக்கும் தெரியாது. அவர்களோ அனைவரும் பாபா எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்றே அழைக்கிறார்கள். அப்படியின்றி உலகத்தின் சரித்திரம், பூகோளத்தை பற்றி வந்து கூறுங்கள் என்பது இல்லை. இதுவோ தந்தை அவரே வந்து கூறுகிறார். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மற்றும் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றதாக எப்படி ஆகிறீர்கள்? சரித்திரம் எப்படி மீண்டும் நடைபெறுகிறது?
இதையும் கூறுகிறார். இது 84 பிறவிகளின் சக்கரம். நாம் ஏன் பதீதமாக ஆனோம்? பிறகு தூய்மையாக ஆகி எங்கு செல்ல விரும்புகிறோம்? மனிதர்களோ துறவிகளிடம் சென்று கேட்பார்கள், மன அமைதி எப்படி கிடைக்கும்? அப்படியின்றி நாங்கள் முழுமையான நிர்விகாரி தூய்மையாக எப்படி ஆகலாம் என்று கேட்க மாட்டார்கள். இப்படி கூறுவதில் வெட்கம் ஏற்படுகிறது. தந்தை புரிய வைக்கிறார், இப்பொழுது நீங்கள் அனைவரும் பக்தைகள் ஆவீர்கள். நான் பகவான் மணமகன், நீங்கள் மணமகள்கள். நீங்கள் அனைவரும் என்னை நினைவு செய்கிறீர்கள். பயணியாகிய நான் மிகவும் அழகானவன். முழு உலகத்தின் மனிதர்களையும் அழகானவர்களாக ஆக்குகிறேன். சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயம் ஆகும். இங்கு 7 அதிசயங்களை கணக்கிடுகிறார்கள். சத்தியுகத்தில் உள்ள ஒரே ஒரு சொர்க்கம்தான் உலக அதிசயம். தந்தையும் ஒருவர், சொர்க்கமும் ஒன்றுதான். அதை அனைத்து மனிதர்களும் நினைவு செய்கிறார்கள். இங்கோ எதுவும் அதிசயம் இல்லை. இப்பொழுது சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற தைரியம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. இந்த பழைய உலகம் அழிந்தால்தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபனையாகவில்லை. ஆம், பிரஜைகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். சேவையை எப்படி அதிகரிக்க முடியும், அனைவருக்கும் எப்படி செய்தி கொடுக்கலாம் என்று குழந்தைகள் தங்களுக்குள் கலந்தாலோசிக்கிறார்கள். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார். மற்ற அனைத்தையும் விநாசம் செய்விக்கிறார். அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? அந்த தந்தை நம்மை ராஜ திலகம் பெறுவதற்கு உரிமை உடையவர்களாக ஆக்கி மற்ற அனைத்தையும் அழித்து விடுகிறார். இயற்கை சேதங்கள் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளன. இப்படி எல்லாம் ஆகாமல் உலகின் விநாசம் ஏற்பட முடியாது. இப்பொழுது உங்களுடைய பரீட்சை மிகவும் நெருக்கத்தில் உள்ளது என்று தந்தை கூறுகிறார். மரண உலகத்தில் இருந்து நல்ல முறையில் எந்த அளவு படிப்பீர்கள் மற்றும் கற்பிப்பீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பிரஜைகளை உருவாக்கி விடுகிறீர்கள். முயற்சி செய்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தானம் வீட்டிலிருந்துதான் துவங்க வேண்டும். இது நியமமாகும். முதலில் நண்பர்கள், உறவினர்கள், பரம்பரையினர் ஆகியோர்தான் வருவார்கள். பின்னால் பொதுமக்கள் வருவார்கள். ஆரம்பத்தில் கூட அவ்வாறே ஆகியது. மெதுமெதுவாக எண்ணிக்கை அதிகமானது. பிறகு குழந்தைகள் தங்குவதற்காக பெரிய வீடு அமைக்கப்பட்டது. அதற்கு ஓம் நிவாஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. குழந்தைகள் வந்து படிக்க முற்பட்டார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது. இது மீண்டும் திரும்ப நடக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது! நினைவு யாத்திரை முக்கியமானது. முக்கியமாக கண்கள் மிகவும் ஏமாற்றுகின்றன. கண்கள் குற்றமுடையதாக ஆகும் பொழுதே ஷரீரத்தின் கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாகி விடுகின்றன. யாராவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்தார்கள் என்றால் அவ்வளவுதான், அதில் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். இது போல உலகில் அதிகமான சம்பவங்கள் நடக்கின்றன. இந்த கால குருவிற்கு கூட குற்றப்பார்வை ஆகிவிடுகிறது. இங்கோ மோசமான பார்வை இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். சகோதர சகோதரிகளாகி இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக இருக்க முடியும். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களோ கிண்டல் அடிப்பார்கள். சாஸ்திரங்களிலோ இந்த விஷயங்கள் இல்லை. இந்த ஞானம் மறைந்து போய் விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். பின்னால் துவாபர யுகம் முதல் இந்த சாஸ்திரங்கள் ஆகியவை அமைந்துள்ளன. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்ற முக்கியமான விஷயத்தை இப்பொழுது தந்தை கூறுகிறார். தங்களை ஆத்மா என்று உணருங்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் உங்களது ஆத்மா தேவதையாகிக் கொண்டிருக்கிறது. சிறிய ஆத்மாவிற்குள் 84 பிறவிகள் பதிவாகி உள்ளது. அதிசயம் அல்லவா? இப்பேற்பட்ட உலகின் அதிசயம் பற்றிய விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறார். ஒருவருக்கு
84 பிறவிகள். ஒருவருக்கு 50, 60 பிறவிகளின் பாகம் உள்ளது. பரமபிதா பரமாத்மாவிற்கு கூட பாகம் கிடைத்துள்ளது. நாடகப்படி இது முடிவில்லாத அழிவற்ற நாடகம். எப்பொழுது ஆரம்பமாகியது, எப்பொழுது முடிய போகிறது என்பதை கூற முடியாது. ஏனென்றால் இது முடிவில்லாத அழியாத நாடகம். இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்பொழுது பரீட்சைக்கான நேரம் மிக அருகாமையில் உள்ளது. எனவே முயற்சி செய்து தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். தானம் வீட்டிலிருந்துதான் துவங்குகிறது. இரண்டாவது, ஆத்ம அபிமானி ஆகி அழியாத உண்மையான வருமானத்தை சேமிக்க வேண்டும். தங்களது பதிவேட்டை வைக்க வேண்டும். பதிவேடு கெட்டுவிடும் வகையில் எந்த பாவ கர்மமும் ஆகக்கூடாது. வரதானம், அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தின் சகயோகம் அளித்து சக்திசாலியாக ஆக்கிவிடும் உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம், சேவாதாரி என்றால் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தின் சகயோகம் அளித்து சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்கள். இப்பொழுது நேரம் குறைவாக இருக்கிறது. மேலும் படைப்பு அதிகத்திலும் அதிகமாக வரப்போகிறார்கள். அநேகர் வந்துவிட்டார்கள் என்ற அந்த எண்ணிக்கையில் மட்டும் மகிழ்ச்சி அடையாதீர்கள். இப்பொழுதோ எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது. எனவே நீங்கள் எடுத்த பாலனைக்கு கைமாறு கொடுங்கள். வரக்கூடிய பலவீனமான ஆத்மாக்களுக்கு சகயோகம் அளித்து அவர்களை சக்திசாலியாக, ஆடாத அசையாதவர்களாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் உண்மையான சேவாதாரி என்று கூறுவார்கள். ஸ்லோகன், ஆத்மாவை எப்பொழுது வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ அப்படி நிலைத்திருக்க செய்வதுதான் ஆன்மீக ட்ரில் ஆகும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். சக்தி வாய்ந்த மனதின் அடையாளமாவது ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் போய் சேர்ந்து விடுவது. மனதிற்கு பறக்க தெரிந்து விட்டால், பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய் சேர்ந்து விட முடியும். இப்பொழுதே சாக்கார வதனத்தில், இப்பொழுதே பரம்தாமத்தில். நொடி பொழுதின் வேகம் மட்டும். இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.